கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையிலே அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 145 சங்கீதம் 18 முதல் 20 ஆகிய வசனங்கள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம ஜெபத்துக்கு பதில் வரணும் அப்படின்னா இன்னைக்குள்ள செய்தி ஒரு முக்கியமான செய்தி. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் அதிகாலை வேளையிலே இணைந்திருக்கிறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வேணும், குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும், சமாதானம் வேணும், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தாவில நிரப்பப்படணும். எத்தனையோ காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. இன்னைக்குள்ள செய்தி மறுபடியும் கூட சொல்றேன், ஒரு முக்கியமான செய்தி ஜெபத்தை பற்றி. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் சில குடும்பத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கல்யாணம் முடிஞ்சிருக்கும். கணவர் ஏதாவது சொல்லியிருப்பாரு, மாமியார் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, இல்லை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். உடனே ஃபோன் யாருக்கு வரும்? அம்மாவுக்கு தான் முதல்ல வரும். அதுக்கப்புறம் தான் அப்பாவுக்கு, இல்லைன்னா அக்கா தங்கச்சின்னு சொல்லி யாருக்கும் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு வீட்டில் பிரச்சனை வந்த உடனே முதல்ல ஃப்ரெண்டுகிட்ட அடிப்பாங்க, யார்கிட்டயோ அடித்து குழம்பிட்டு இருப்பாங்க, அழுதுட்டு இருப்பாங்க, ஜெபம் பண்ணுறதை விட்டுருவாங்க, பைபிள் வாசிக்க விட்டுருவாங்க, சர்ச்சுக்கு போகிறத விட்டுருவாங்க, உட்காந்து புலம்பி அழுது, இப்படி நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஆனால் சில குடும்பத்தில் தான் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. பிரச்சனை வந்துட்டு அப்படின்னோடனே தேவனோட சமூகத்தில் கொண்டு போவாங்க. அப்போ 2 விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த செல்போன் வந்ததுனால நிறைய குடும்பங்கள் தேவனை விட்டு மறந்து கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டிட்டு அப்புறம் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி போயிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்தை டைவர்ஸ் ஆகி முடிஞ்சிடும். இதை ஏன் உங்களுக்கு காலையில் ஏன் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு 30 வருஷம் 20 வருஷம் முன்பாக, 30 வருஷம் சொல்லலாம், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பழைய ஆட்கள் 30 வருஷம் முன்பாக கல்யாணம் முடிச்சவங்க, அப்பவும் நிறைய வீட்டில் உபத்திரம் இருந்துச்சு, பாடு இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு. அவங்களாம் யார்கிட்டையும் ஃபோன் பேச மாட்டாங்க. மாமியார் குடும்பம் இருக்கும், புருஷன் சில நேரத்தில் பாவாடி மேலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பல பிரச்சனையில் இருப்பாங்க, குட்டி பிள்ளைகள் இருக்கும். எல்லாவற்றையும் சகித்து கொண்டு தாங்கி கொண்டு இன்னைக்கு பார்த்தா அவங்களுக்குலாம் 60 வயசு 65 வயசு 50 வயசு 45 வயசு 50 வயசு தாண்டி இருக்கும், இல்லை 55 வயசு இருக்கும். அவங்களாம் வந்து டைவர்ஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு வாழ்ந்து கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ உள்ள தலைமுறை ஒன்று அம்மா அப்பாவுக்கு ஃபோன் அடிப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிப்பாங்க, இல்லை நிறைய படிச்சிருப்பாங்க, வேறு யார்கிட்டையாவது ஐடியா கேட்பாங்க, லாஸ்ட்டு பார்த்தா டைவர்ஸில் போய் முடிஞ்சிடும். இப்படி நிறைய குடும்பங்கள் இருக்குது. இதெல்லாம் ஏன் காலைல ஞாபகப்படுத்த வேண்டியது அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்த உடனே பரிசுத்தவான்கள்ட்ட ஆலோசனை கேட்க மாட்டாங்க, பொறுத்து கொள்ள மாட்டாங்க. பிரச்சனை வந்த உடனே
அது 2 நாளாகி 4 8 வீட்டார சத்துருன்னு எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்திலே பிரிஞ்சு போய் யாருக்கும் இந்த செய்தி காலையில் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் திட்டமா தெரியுது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், பிறந்ததுலேருந்து கிறிஸ்டியன் அப்படிங்கிறாங்க, அபிஷேகமும் பண்ணப்பட்ட பிள்ளைகளா இருக்கு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு நிதானமான ஒரு முடிவு எடுக்க தெரியல. ஏதோ ஒரு குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தை பற்றி கர்த்தர் திட்டமா பேசி கொண்டிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். சின்ன வயசுல படிக்கிற வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜ் படிக்கும் போகும்போது அப்பமெல்லாம் தேவனை கரெக்டாக தேடி இருக்காங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது கர்த்தரை மறந்துட்டாங்க. தேவன் துக்கப்படுகிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், எந்த நாடுனாலும் இருக்கலாம், எந்த தேசனாலும் இருக்கலாம். நான் வேற தேசத்துல இருந்து நான் கேட்கிறேன், எந்த தேசத்தினாலும் நீங்க இந்த செய்தி கேட்கலாம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். ஒரு செல்போன்ல இங்கிருந்து அமெரிக்காவுக்கு உடனே கான்டாக்ட் பண்ண முடியுது, லண்டனுக்கு உடனே கான்டாக்ட் பண்ண முடியுது, ஒரு நிமிஷத்துல உடனே கான்டாக்ட் பண்றாங்க. பரலோகத்தில் உள்ள பிதா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்ம ஜெபம் எல்லாம் பரலோகத்தில் போயிட்டு இருக்கு. நமக்கு பரிசுத்தாவியை தந்திருக்கிறார், அளவில்லாமல் ஊற்றியிருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் இருக்கு. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டீங்களோ உங்க எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட், தேற்றவாளன், பரிசுத்த ஆவியானவர், அக்னி அபிஷேகம், நிரம்பி ஒளிகிற பாத்திரம். அவருடைய வார்த்தை உங்க இதயத்தில் வரும்போது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட அற்புதமான வாக்கு தத்துவம்லாம் பைபிள்ல நிறைய இருக்கு. சில குடும்பத்திலே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படிம்பாங்க. ஏன் நான் கூட அப்படி சில நேரத்தில் பேசியிருக்கேன். பிரச்சனை, போராட்டம், பாடுகள் வரும்போது நான் ஒண்ணுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்தில் சொல்லிட்டு இருப்போம். சில நேரத்தில் மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது ஒண்ணுமே இல்லை அப்படிம்போம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகம் என்ன தெரியுமா? சகல சத்தியத்துக்குள்ளேயும் உங்களை வழி நடத்துவார். சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது சகல சத்தியத்துக்குள்ளேயும் உங்களை வழி நடத்திட்டு இருப்பார். அது எவ்வளவு கிஃப்ட்! தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், எந்த நாட்டில் இருந்தனாலும் நீங்க இயேசுவை கூப்பிடலாம். இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம சொல்லும்போது வானம் திறக்கப்படும். நீங்க பரலோகத்துல பேசணுமா, இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லும்போது உங்க ஜெபம் பரலோகத்துல போகும். அதே நேரத்திலே உங்க இதயத்துக்குள்ளே எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அதையும் நீங்க அறிந்து கொண்டு ஜெபித்தால் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரும். ஹல்லேலூயா. முதல்ல உண்மையாய் என்று ஒரு வார்த்தை வருது. ஒரு ஜெபம் பரலோகத்துல போகணும் அப்படின்னா முதல்ல உண்மை உள்ள விசுவாசியா இருக்கணும். அதையே உங்களுக்கு காலையில சொல்லி தரேன் அப்படின்னா, வாயை திறந்தாலே புருஷன்கிட்ட போய், அம்மாட்ட போய், அப்பாட்ட போய், மாமியார்ட்டையும் போய் தான், பாஸ்டர்ட்டையுமே போய் பேசுறாங்க. அப்புறம் லைஃப் எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்தா நம்ம ஜெபத்துக்கு பதில் வருமா? அதை நம்ம கொஞ்சம் நார்மலா யோசித்து பார்க்கணும். இதை ஏன் உங்களுக்கு காலையில் சொல்லி தரேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பற்றி பேசிட்டு இருக்கேன். ஒரு வீட்டுக்குள்ள 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேருக்குள்ள உண்மை இல்லை. வெளியில புறப்பட்டு போகிற இடத்துல அங்கேயும் உண்மை இல்லை, வியாபாரத்தில் அங்கேயும் உண்மை இல்லை, வேலை பார்க்குற இடத்துல அங்கேயும் உண்மை இல்லை, படிக்கிற இடத்துல அங்கேயும் சில இடத்துல உண்மை இல்லை. இப்படி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய காரியம் எத்தனை காரியம் இருக்கு? நம்ம 24 மணி நேரம் உண்மையா இருக்கிறோமா? ஒரு மனுஷன் உண்மையா வாழ்ந்தாதான் அங்கதான் இயேசு கூட இருப்பார். இயேசு கூட இருக்கும்போது உங்க வாழ்க்கையில முதல்ல சமாதானம் இருக்கும். இயேசு கூட இருக்கும்போது பிசாசு தொடர மாட்டான். இயேசு கூட இருக்கும்போது உங்க வாழ்க்கையே வித்தியாசமா இருக்கும். தலைகீழ பழைய வாழ்க்கை எப்படி இருக்கு, புது வாழ்க்கை எப்படி சொல்லி அழகா நம்மளால சொல்ல முடியும். நான் உங்களுக்கு பல காரியத்தில் சொல்லிட்டு வந்துட்டு இருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள
ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்லலாம், மோசமான நிலைமையில என்னை தூக்கி எடுத்தார். எனக்கு வியாபாரத்தை மட்டும்தான் தெரியும். ஆனால் பரிசுத்த வேதமும் எப்படிப்பட்டது எனக்கு தெரியாது. ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நமக்கு போதுமானவர், அவர் நமக்கு அவ்வளோ கிஃப்டாக இருக்கார். ஆனால் அவர் நமக்கு கிஃப்டாக இருக்காது. ஆனால் நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம், அந்த கையில் இருக்க செல்ஃபோன் இருக்குல்ல, அந்த செல்ஃபோனை பார்த்து 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 நேரத்தை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதை ஏன் உங்களுக்கு காலை நேரத்துலேயும் ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, பைபிள் முக்கியமாக தெரியல, செல்ஃபோன் தான் முக்கியமாக தெரியுது. அம்மா அப்பா முக்கியமாக தெரியல, செல்ஃபோன் தான் முக்கியமாக தெரியுது. புருஷன் முக்கியமாக தெரியல, செல்ஃபோன் தான் முக்கியமாக தெரியுது. மனைவி முக்கியமாக தெரியல, செல்ஃபோன் தான் முக்கியமாக தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே போயிட்டுருக்குறோம். நிறைய வீட்டுக்குள்ளே இப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஒரு வாலிப பையன் அம்மா அப்பாட்ட சண்டை போடுறான். ஏன் சண்டை போட்டான்னு சொல்லி பார்க்கும்போது, செல்ஃபோன் எனக்கு உடனே வேணும். அந்த செல்ஃபோனை வாங்கி கொடுத்த உடனே அந்த பையன் நார்மலாகிடுறான். ஏன்னா செல்ஃபோன்லாம் அவன் அடிமையாக இருக்கான்னு அர்த்தம். தேவைக்காக இருந்தால் பரவாயில்ல, குடும்பத்துக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு இருந்தால் பரவாயில்ல. ஆனால் பல மணி நேரம் செல்ஃபோனில் தேவையில்லாத வீடியோ பார்த்து, தேவையில்லாமல் ஆன்லைன் கேமில் போய் விளையாண்டு, தேவையில்லாத வெப்சைட்டில் போய், ஆன்லைனில் இப்போ எத்தனையோ வெப்சைட் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கேயாவது போய் அடிமையாக இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் இரவும் போலுமாக வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளாக, பிரியமாக இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஏன்னா உண்மை நிறைய பேருடைய வாழ்க்கையில் இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்குள்ள செய்தி ஆழமாக தான் போயிட்டுருக்கு. ஏன் பிரதர் நாங்கள் ஜெபம் பண்ணால் பதில் வரமாட்டுக்கு? ஏன் எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க மாட்டுக்கு, அதிசயம் நடக்க மாட்டுக்கு? ஏன் எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் யோசித்துட்டு இருக்கிறீங்க. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அதில் அழகாக ஒரே வேர்டுக்கு உண்மையாய். 24 மணி நேரம் நம்ம இதயத்துக்குள்ளே எவ்வளோ கேடான புத்திகள் இருக்குது, கேடான சிந்தனைகள் எத்தனை காரியம் இருக்குது, அருவருப்பான எத்தனை காரியங்கள் இருக்குது, தீட்டான எத்தனை காரியங்கள் இருக்குது, கர்த்தரை விட்டு தள்ளி போகிற தீமையான காரியங்கள், நம்ம இருதயத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள் எத்தனை காரியம் இருக்கு. நெருங்கி நிற்கிற பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம கையில் சோப்பு டப்பா மாதிரி செல்ஃபோன் டப்பா இருக்கு. அந்த செல்ஃபோனை கையிலேருந்து கீழே கூட வைக்க மாட்டேங்க. ஒரு 15 வருஷம் முன்பாக செல்ஃபோனு சட்டையில் வைக்கக்கூடாது, ஃபேண்டில் வைக்கக்கூடாது, அது தனியாக வைக்கணும், அது உடம்புக்கு ரொம்ப பாதிப்பு, செல்லுகளுக்கு ரொம்ப பாதிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு 15 வருஷம் மட்டும் பெருசாக பேசுனாங்க. இப்போ செல்ஃபோன் 2 செல்ஃபோன் அப்படி வச்சுருக்குறாங்க ஒரே ஆள். கேட்டால் அந்தளவுக்கு செல்ஃபோனில் ஒர்க் ஓடிட்டுருக்கு, பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கு, எல்லாம் நல்லது தான். ஆனால் நம்ம வாழ்க்கை உண்மையான ஒரு பயணமாக இருக்கா? அது நித்திய ஜீவனுக்கு நேராக போயிட்டுருக்கா? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், இயேசுதான் என் வழி அப்படின்னா, என் வழியில சத்தியமும் இருக்கும், என் வழியில ஜீவன் இருக்கும். ஏன்னா நான் இயேசுவை பின்பற்றேன். இயேசு சொன்னாரு, நானே வழிப்பா அப்படின்னாரு. நான் இயேசுங்க வழியில போகும்போது தான் நான் சத்தியத்துல போயிட்டு இருக்கிறேன். அந்த வழியில தான் ஜீவன் இருக்கு, தீர்காயுசு இருக்கு, சமாதானம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, செழிப்பு இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு. உங்களுக்கு 1000 கிஃப்ட் உள்ள இருக்கு. ஏன் காலை வேளையில கிருபை வேணுமா? நான் இயேசுவின் வழியில நடந்தாதான் எனக்கு கிருபை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்திலே சிற்றின்பத்துக்காக, உலகத்துல கொஞ்சோண்டு யாராவது பணம் தருவாங்களா? கொஞ்சோண்டு யாராவது அன்பு கூறுவாங்களா? கொஞ்சோண்டு பாசமா பேசுவாங்களா? மனுஷன் பின்னாடி ஓடி 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 லாஸ்ட் பார்த்தா கண்ணீர். என்னை ஏமாத்திட்டான், என்னை ஏமாத்திட்டான், என்னை ஏமாத்திட்டான். மனுஷனை நம்பி பின்னாடி போனால் என்ன நடக்கும்? ஏமாற்றம் தான் நடக்கும். நான்லாம் என் வாழ்க்கையில் ஏமாந்துருக்கேன்ப்பா, ஏமாந்துதான் உட்காந்துருக்கேன். நிறைய குடும்பத்தில் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு தெளிந்த புத்தியே கிடைக்கும். அது பெரிய பைத்தியக்காரன் போல பின்னாடி போயிட்டே இருப்பாங்க, மனுஷன் பின்னாடி போயிட்டே இருப்பாங்க.
அப்புறம் என் ஜெபத்துக்கு பதில் வரல. எப்படி பதில் வரும்? மனுஷன் எங்க போனாலும் கடைசியில் ஒரு இடத்துல போய் நிப்பாட்டி விட்டுருவான். தேவனை நம்புங்க. பரலோகத்துக்குள்ளே பலவிதமான பொக்கிஷம் நமக்கு வச்சிருக்காரு. அந்த பொக்கிஷம் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உண்மையாய், உண்மை இல்லாத பட்சத்திலே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? சில குடும்பத்திலே ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, நம்ம சும்மா சொல்லக்கூடாது. சில குடும்பத்திலே புதுசா ஏற்றுக்கொண்டாங்க, அவங்க இப்பதான் இயேசுவை தேடுறாங்க. சில குடும்பத்தில் தலைமுறையா கிறிஸ்டியனா இருப்பாங்க. சர்ச்சில் பார்த்தா பாஸ்டர் தப்பா பேசிட்டு இருப்பாங்க, பரிசுத்தவான்கள் தப்பா பேசுவாங்க, ஊழியக்காரங்கள தப்பா பேசிட்டு இருப்பாங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உண்மை இருந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாலும் சரி, எந்த சூழ்நிலை நீங்க ஜெபம் பண்ணாலும் சரி, உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். உங்க வீட்டில் ஒரு டைரி இருந்தா ஒரு பாயிண்ட் இல்லை 2 பாயிண்ட் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஜெபத்துக்கு பதில் வரணும் அப்படின்னா முதல்ல நான் உண்மையா இருக்கிறேன்னா ஒரு கொஸ்டின் போடுங்க. இதை ஏன் காலையில் சொல்லித்தரேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்சது அதுதான். ஒரு மனுஷன் உண்மையா இருக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னாலே அந்த வீட்டில் இயேசு கூட இருப்பார். பொய்யான ஒரு மனுஷன்ட்ட பழகும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் அழிஞ்சு போயிடும், நம்ம வாழ்க்கையே நாசமா போயிடும். நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம உண்மையா இருக்கணும். நம்ம கூட பழகிற ஒரு ஆள் பொய்யான ஆளா இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமையில போயிடும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிரதர் நான் நல்ல பைபிள் வாசிக்கிறேன் பிரதர், நல்ல ஜெபம் பண்றேன் பிரதர், நான் உண்மையா இருக்கேன் பிரதர். சரி, உங்க கூட பழகின ஒரு நபர், உங்க கூட பழகிற ஒரு ஃப்ரெண்டு, அவங்க பொய்யா இருக்கிறாங்களே, அந்த மாதிரி ஆளுகள்கிட்ட நம்ம ஓயாம பேசிட்டே இருந்தா நம்ம பரிசுத்தம் கெட்டு போயிரும்ல. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம பேசக்கூடிய ஒரு நபர் உண்மையான நபரா இருக்கணும். தேவையில்லாம ஒரு நாள் 24 மணி நேரத்துல எத்தனை மணி நேரம் தேவையில்லாத நபர்கிட்ட பேசி நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்றோம். தேவனை நோக்கி உண்மையா கூப்பிடுன்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் நம்மளுடைய ஐக்கியம், நம்மளுடைய ஃப்ரெண்டு, நம்மளுடைய கூட இருக்கிற நபர் எத்தனை வார்த்தை பொய் பேசக்கூடிய நபரா இருக்காங்க, அசுத்தமான காரியத்தில் ஈடுபடுற நபரா இருக்காங்க, விக்கிரத்தில் உள்ள நபரா இருக்காங்க, விபச்சார அடிமையில் எத்தனை குடும்பத்தில் காணப்படுது. நம்ம உண்மையா வாழணும் அப்படின்னா நம்ம யார்கிட்ட பழகிட்டு இருக்கோம், எந்த மாதிரி இடத்துல இருக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா காலம் கடைசி காலம். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது ஒரு நபரோட பழகினேன். வியாபாரத்தில் இருக்கும்போது கடைக்கு வருவாங்க, ஜாமான் வாங்குவாங்க, நின்று பேசுவாங்க, பழகினேன். அந்த மனுஷன் விக்கிரத்தில் உள்ள ஒரு மனுஷன். அவங்க வீட்டில் போய் பார்க்கும்போது எல்லா ஃபோட்டோ இருந்துச்சு. நானும் நம்பிக்கிட்டேன், ஓ இயேசுவை இவங்க விசுவாசிக்கிறாங்க போலக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். வீட்டில் ஒரு ஃபோட்டோ தான் இருந்துச்சு. அந்த மனுஷன்ட்ட கொஞ்சம் பணம் கொடுத்தேன், அது அதுக்கப்புறம் லட்சமாக மாறிச்சு. லாஸ்ட்டு பார்த்தா நான் கணக்கு பண்ணி பார்க்கும்போது பார்த்தா ஒரு 13 லட்சம் வந்துச்சு. அந்த மனுஷன் எனக்கு மாந்திரியம் பண்ணி பணம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு 13 வருஷம் எனக்கு மாந்திரியம் பண்ணாங்க. ஒரு நாள் தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் சின்ன வயசுலேருந்து சர்ச்சைக்கு போனால் கூட நான் தேவனை சார்ந்து இருக்காமல் ஒரு மனுஷனை நம்பி லட்ச லட்சமாக பணம் கொடுத்து, அவங்க பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, விக்கிரத்தில் ஒரு நபர் தான், நான் உனக்கு ஜெபம் பண்ணேன், நான் இப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டு சொல்லுவாங்க. அந்த மனுஷனை நம்பி வாழ்ந்துட்டு இருந்தேன். இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை உண்மையோடு தேடுறோமா? அந்த ஒரு கேள்வியில நிறைய ஆன்சர் இருக்கு. ஏன்னா அந்த கையில செல்போன் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு ஒரு பாஸ்டர்கிட்ட ஃபோன் அடிச்சிருவாங்க. கேட்டால் எனக்கு அவங்க பார்த்துடுவோம் அப்படிம்பாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கும். பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்.
ஆனால் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இப்போ உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள என்ன இல்லை, உண்மை மட்டும்தான் இல்லை. காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே பகல்ல யாருக்காவது கடன் கொடுக்கணும், சில குடும்பத்தில் பொய் பேசணும், அவங்க வந்த உடனே நான் இல்லைன்னு சொல்லணும், அப்புறம் மாற்றி பேசணும், அப்புறம் நான் ஒரு 10 நாளில் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி பொய் பேசணும். ஒரு பெரிய லிஸ்ட்டை வச்சுருப்பாங்க. ஏன்னா நான் வியாபாரத்தில் வந்தால் நான் கடனில் கஷ்டப்பட்டிருக்கேன். என் வாழ்க்கையில் கடனில் எத்தனை பொய் பேசியிருக்கேன் எனக்கு தெரியும். ஒரு மனுஷன் கத்தரை விட்டு தள்ளி போயிட்டனாலே அவன் வாயில உண்மையே இருக்காது. ஆனால் அழுது அழுது ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். நம்ம வாழ்க்கையில் முதல்ல உண்மை இருக்கா, அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா நிறைய குடும்பத்தில் வேதனையோடு இருக்கிறீங்க. எப்படி வேதனை அப்படின்னா, பிரதர் என் மருமகன் சரியில்லை பிரதர், என் பிள்ளை வாழ்க்கை கஷ்டப்படுது, என் கணவர் சரியில்லை பிரதர். நிறைய வீட்டில் பார்த்தா வாயத்தை வந்து ஒன்லி பொய் பொய்யா பேசிட்டு இருப்பாங்க. வாலிப பிள்ளையா இருக்கும், நிச்சயம் பண்ணும்போது இத்தனை பவுன் போடுவோம், இத்தனை லட்சம் தருவோம் அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் முடிக்கிறாங்க. ஆனால் சொன்ன பவுன் அங்கே ஏதாவது குறைஞ்சிரும். அப்புறம் பார்த்தா ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தா அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்துடும். என்னன்னு சொல்லி கேட்டால், அம்மா இத்தனை பவுன் நகைன்னு சொல்லியிருந்தீங்க, நீங்கள் அதை கொடுக்கல, வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்கம்மா அப்படிம்பாங்க. இப்படி ஏகப்பட்ட பொய் சில வீட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. என்கிட்ட இதுதான் நிலைமை, என் வீட்டில் பிள்ளை இப்படி தான் இருக்குது, ரட்சிக்கப்பட்ட ஒரு பையன்தான் வேணும் அப்படின்னு சொல்லி யாராவது உண்மையாக சொல்கிறாங்களா? அப்படி சொல்ல மாட்டேங்காங்க. நிறைய வீட்டில் பொய் பேசி கடன் வாங்கி நிறைய வீட்டுக்குள்ள பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நிறைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆரோக்கியமே இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. சில வீட்டில் மருமகனுக்கும் மகளுக்கும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன தெரியுமா? சில தாய்மார்கள் பண்ணக்கூடிய தப்பு, உண்மை இல்லை. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கை பயணத்துல உண்மையா இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். என் வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உடைஞ்சி போய் எத்தனையோ காரியத்துல கண்டுபிடிச்சதுல என்கிட்ட இன்னும் சில குறைகள் இருக்கு, இன்னும் சில உண்மை இன்னும் அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். பேசுற வார்த்தையில உண்மை இருக்கணும், குடும்பத்துல உண்மை இருக்கணும், ஊழியத்துல எல்லா பக்கமும் உண்மை 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 உண்மை. ஒரு மனுஷன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது நம்ம உண்மை எப்படி இருக்கு? தேவனை நம்ம உண்மையா கூப்பிடுறோமா? அடுத்த கேள்வி. ஒரு பக்கம் பார்த்தா பூமியில கர்த்தருடைய பிள்ளைகள் தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் தான், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலனடைந்து சாட்சிகளா இருப்பீர்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் சாட்சியா இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த சாட்சி சில நேரத்துல சில வீட்டுக்குள்ளே கெட்டு போயிருது. அதையே நம்ம சொல்ல வேண்டியது அப்படின்னா, சில குடும்பத்துல வெளியில போகும்போது செல்போனை கரெக்டா கொண்டு போயிருந்தாங்க. ஒரு சின்ன பைபிள் கையில் வச்சிருக்காங்களா? இல்லை. ஒரு பஸ்ல போறாங்க, ஒரு ட்ரெயின்ல போறாங்க, கார்ல போறாங்க, எல்லா இடத்துக்குமே செல்போன் கொண்டு போறாங்க. கையில பைபிள் கொண்டு போறாங்களா? இல்லை. இதை ஏன் தெரியுமா காலைல சொல்றேன்? செல்போன் ஒரு கார்ல இருக்கும்போது 3 மணி நேரம் செல்போன் பார்க்குறாங்க, ட்ரெயின்ல இருக்கும்போது நைட்டு ஃபுல்லாக செல்போன் பார்க்குறாங்க. ஏன் அங்கே இருக்கிற இடத்துல கையில் பைபிள் எடுத்து வாசிக்க வேண்டியதானே? நானும் சில நேரத்தில் மெசேஜ் கொடுக்க சர்ச்சுக்கு வேற எங்கேயாவது ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பேன். கையில் பைபிள் இருக்கும், இருக்கிற இடத்துல கையில் பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்பேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மை அப்படி ஒரு குவாலிட்டி எவ்வளோ இருக்கு, அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். உண்மையாய் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமா? இல்லை தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாமல் ஃபோனில் பல மணி நேரம் மூழ்கி போய் கிடக்கிறோமா? அந்த ஒன்று மட்டும் நம்ம தான் யோசித்து பார்க்கணும். அடுத்தாப்புல தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஒரு மனுஷன் தேவனை உண்மையாய் கூப்பிட்டால் கர்த்தர் பக்கத்துல இருக்கார். எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம ஜெபிக்கும் போது நம்ம பக்கத்திலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார்.
நம்ம ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்து பக்கத்துல இருக்காரு. இப்ப நம்ம செல்போன்ல யார்கிட்டயோ பேசுறோம், லண்டன், அமெரிக்கான்னா அவங்க அங்கதான் இருப்பாங்க. ஆனால் இயேசுவை நம்ம உண்மையா கூப்பிடும்போது அவர் நம்ம பக்கத்துல இருக்காரு. அப்ப செல்போன் பெருசா, நம்ம ஜெபம் பெருசா? நம்ம யோசித்து பார்ப்போமே. ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு சொல்லி அம்மாட்டையோ அப்பாட்டையோ ஃப்ரெண்டுகிட்டயோ அடிச்சு சொல்றாங்க. அவங்க அப்படியா அப்படியா நம்மகிட்ட கதை கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம சொல்ல சொல்ல ஓ அப்படியா உன் குடும்பத்துல இப்படி நடந்துட்டா அப்படி நடந்துட்டான்னு சொல்லி கதை கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இருக்கிற இடத்திலே நம்ம முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் பக்கத்துல இருக்கிறார். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு முதல் குவாலிட்டி என்ன அப்படின்னா உண்மை. நம்ம உண்மையா அதிகால வேளையிலே உங்களுக்கு எப்பமெல்லாம் நேரம் கிடைக்கோ நீங்க கர்த்தரை உண்மையாய் தேடும்போது நீங்க இருக்கிற ரூம்லே கர்த்தர் பக்கத்துல இருப்பார். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நீங்க ஜெபிக்கும் போது உங்க பக்கத்திலே கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் சமீபமா இருக்கிறார், கர்த்தர் பக்கத்துல இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த செய்தியை நீங்க வேற நாட்டுல கேட்டுட்டு இருக்கலாம். நான் வேற வெளிநாட்டுல இருக்கேன் பிரதர், அங்க கேட்டுட்டு இருக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துல உங்க பக்கத்திலே இயேசு கிறிஸ்து இருப்பார். ஹல்லேலூயா. இப்போ அடுத்தாப்புல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்ல போறேன். அந்த முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து. சில குடும்பத்துல யாரை கண்டாலுமே ஒரு பயமே இருக்காது. இயேசு கிறிஸ்துவே பக்கத்துல வந்து நின்னா கூட பயம் இருக்காது. அவங்க செஞ்சது வழக்கத்தின்படியே செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. தீமையை விட்டு விலகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு. இப்ப நம்ம ரெண்டாவது ஏதரமா செக் பண்ணி பார்க்கணும். நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு பயந்தபடி இருக்கா, இல்ல இஷ்டம் போல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நிறைய குடும்பத்துல கர்த்தர் குறித்து ஒரு பயமே இல்லை. அவங்க இஷ்டம் போல போய் பேசுவாங்க, இஷ்டம் போல அடுத்தவங்க சொத்தை எழுதி ஏமாத்தி கொள்ளையடிச்சு திருடி எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சேட்டை பண்ணிட்டு கிடப்பாங்க. அவங்களாம் கர்த்தருக்கு பயந்து வாழல. அவங்கள துரோகிகள், அவங்கள துன்மார்க்கு, அவங்களாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள். தேவ கோபாக்கன்னு அவங்க பேர்ல இருக்கும். கர்த்தருக்கு பயந்தவங்க அப்படின்னா தீமை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு தான் போதும், அதை விட்டு விலகிடுவாங்க. தீமையை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவர்களுடைய மன விருப்பத்தின்படி செய்து. அதுல ஒரு முக்கியமான ஒரு வேர்டு வருது. அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து. யாருடைய விருப்பத்தின்படி செய்யறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்றாங்களோ, தீமையை விட்டு விலகி வாழ்றாங்களோ அவங்களுடைய விருப்பத்தின்படி செய்வாராம். இப்ப காலை வேளையில சின்ன கேள்வி கேட்கலாம். 24 மணி நேரம் தீமை விட்டு வெறுத்து வாழ்ந்தாச்சு அப்படின்னா நம்ம இதயத்துக்குள்ள என்ன இருக்கு, நம்ம மன விருப்பம் என்ன, நம்ம இதயத்துக்குள்ள என்ன விருப்பம் இருக்குன்னு சொல்லி தேவன் பார்ப்பார். இப்ப நீங்க யோசிக்கலாம், உங்க இதயத்துக்குள்ள தேவன் பார்த்தாரா அப்படின்னா நீங்களே யோசிக்கலாம். எப்படி தெரியுமா யோசிக்கலாம்? நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்றேனா, நான் கர்த்தருக்கு பயப்படாம வாழ்றேனா? யோபுவை குறித்து தேவனே சாட்சி சொல்றார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். யோபுல 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 8ஆம் வசனம் 2 வசனமே எழுதப்பட்டிருக்கு. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. யோபுவை குறித்து உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவன். போதும், பொல்லாப்புக்கு விலகுறவனுமா இருந்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு என்ன செய்தி அப்படின்னா, யோபனுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வந்துச்சு, உபத்திரம் வந்துச்சு. ஆனா யோபு எப்படிப்பட்டவர்? யோபு உத்தமனா இருந்திருக்காரு, நீதிமானா இருந்திருக்காரு. தேவனுக்கு பயந்ததுனாலே பொல்லாப்பை விட்டு விலகி வாழ்ந்திருக்கார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஜெபம் கேட்கப்படணும், என் ஜெபத்துக்கு பதில் வரணும் அப்படின்னா இன்னைக்கு உள்ள செய்தி முக்கியமான செய்தி. எப்படி பிரதர் அப்படின்னா, அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து.
யாரெல்லாம் பொல்லாப்பை விட்டு விலகி தேவனுக்கு பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு, நம்ம கூப்பிடும்போது கேட்பாரா, எதுக்கு என்னை கூப்பிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அவரே கேட்பார். அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஒருவேளை எனக்கு பிரச்சனை ஜாஸ்தி, நான் அந்த பிரச்சனை நான் எப்படி வெளியில வரப்போறேன், எனக்கு இந்த பிரச்சனை வெளியில வர முடியல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால் கர்த்தர் சொல்கிறார், பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து நம்ம கூப்பிடும் போது நம்மளை மீட்டெடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம், கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி. முதல்ல உண்மை, இரண்டாவது தீமையை வெறுத்து வாடுகிற ஜனங்கள், மூணாவது கர்த்தரிடத்துல அன்பு கூறணும் அப்படின்னா அவருடைய கற்பனையை கைக்கொள்றது. அவர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி. இப்ப சில குடும்பத்துல நான் இயேசுட்ட அன்பா இருக்கேன், இயேசுட்ட அன்பா இருக்கேன் அப்படிம்பாங்க. அவர் நமக்கு எழுதி கொடுத்த கற்பனை கை கொள்றதா அன்பு. அவர் நமக்கு என்னதான் எழுதி கொடுத்தாரு, உன்னை போல பிறனை நேசின்னு சொன்னார். இன்னைக்கு சில குடும்பத்துல அன்பு கூற மாட்டாங்க, சபிச்சிட்டு இருப்பாங்க. அவன் நல்லா இருப்பாளா, அவன் நல்லா இருப்பானா, அவன் அப்படி போயிருவான், இவன் இப்படி போயிருவான்னு சொல்லி தேவையில்லாம நிந்திச்சு தூசித்துட்டு இருப்பாங்க. வாயில ஃபுல்லா கெட்ட வார்த்தைலாம் வந்துட்டு இருக்கும். ஆனா இயேசுட்ட நான் அன்பா இருக்கிறேன்பாங்க. ஆனா வாயில வர்ற வார்த்தை எல்லாம் சாபமான வார்த்தை, அவிசுவாசமான வார்த்தை, கேடான வார்த்தை, ஆபத்தான வார்த்தை, தூசணமான வார்த்தை, அருவருப்பான வார்த்தை, தீட்டான வார்த்தை எல்லாம் வரும் வாயிலிருந்து. அது ஒரு குடும்பத்தை ஃபுல்லா அழிச்சிடும். அப்படிப்பட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி. ஒருவேளை புதிய ஏற்பாட்டுல நமக்கு நிறைய வசனம் இருக்கு. அவருடைய கற்பனை கை கொள்றதுதான் அன்பு. அவருடைய கற்பனை நம்ம உண்மையா அன்பு கூர்ந்தால் நம்மளை காப்பாத்துவாராம். நமக்கு யாராவது விரோதமா துன்மார்க்கர் இருந்தாங்களா அவர்களை அழிப்பாராம். அதனால மெசேஜ் என்ன பிரதர் அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட்ல முடிச்சிடலாம். முதல்ல நம்ம இருதயத்துல உண்மை இருக்கா, நம்ம வாழ்க்கையில உண்மை இருக்கா, நம்ம ஜெபிக்கிறதுல நம்ம உண்மையா இருக்கிறோமா, உண்மையை பத்தி. ரெண்டாவது, தீமை விட்டு விலகி பொல்லாப்பை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து வாழ்றோமா, அது ரெண்டாவது. மூணாவது, யாரெல்லாம் கர்த்தர்ட்ட அன்பு கூறுன்னு சொல்றாங்களோ அவங்களாம் அவருடைய கற்பனை கை கொள்ளணும். அவருடைய கற்பனை யாரெல்லாம் கை கொள்றாங்களோ அவங்கள காப்பாத்துறாரு, ரட்சிக்கிறாரு. நமக்கு விரோதம் யாராவது துன்மார்க்கம் இருந்தாங்களா அவங்கள அழிச்சிருவார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெபம் பண்ற சில குடும்பங்கள் இருக்கிறீங்க, குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா சில வசனத்துக்கு எனக்கு அர்த்தம் தெரியலன்னு சொல்லி நினைக்கிற நிறைய குடும்பங்கள் உண்டு. உங்களுக்கு நான் இந்த வசனத்துக்கு ஜாயிண்ட் வசனம் வேணா சொல்றேன். நீங்க ஒருவேளை சப்போஸ் எழுதி வைக்கணும்னா உங்க வீட்டில் டைரியில நீங்க எழுதி வைத்துக் கொள்ளலாம். முதல்ல உண்மை, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கர்த்தருக்கு பயந்தவர்கள். இரண்டாவது பாயிண்ட், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மூணாவது பாயிண்ட், கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும். அவருடைய கற்பனை கைக்கொள்றதுதான் அன்பு. மூணாவது பாயிண்ட், கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். நான் இயேசுட்ட அன்பு கூறுறேன், இயேசுட்ட அன்பு கூறுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க மாமியார்கிட்ட பேச மாட்டாங்க, புருஷன்கிட்ட பேச மாட்டாங்க, பக்கத்து வீட்டில் யார்ட்டையும் எல்லா வீட்லையும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களாம் கற்பனை இன்னும் கை கொள்ளலை, இன்னும் இயேசுட்ட இன்னும் அன்பு கூறலைன்னு அர்த்தம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அப்ப அவருடைய கற்பனை யாரெல்லாம் கை கொள்றாங்களோ அவர்களை காப்பாற்றுகிறார். துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. முதல்ல உண்மை. உண்மை அப்படின்னா அவருடைய கட்டளை, அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கீழ்ப்படிந்து வாழ்கிற ஜனங்கள் உண்மையா இருப்பாங்க. அவங்க தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது தேவன் உடனே பதில் கொடுப்பார். ரெண்டாவது, பயந்தவர்கள், தீமை விட்டு விலகி தேவனுக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க கூப்பிடும்போது உடனே தேவன் பதில் கொடுப்பார்.
மூணாவது, அன்பு ஊதிர ஜனங்கள், அவருடைய கற்பனை கைக்கொள்கிற ஜனங்கள். அப்படி இருக்கும்போது நம்ம கூப்பிடும்போது உடனே தேவன் ஜெபத்துக்கு பதில் தருவார், நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவார். நம்ம வாழ்க்கையிலே தேவனோட சமூகத்தில் காத்திருந்து உண்மையாக தேடும்போது, தீமையை விட்டு விலகி நாம் தேவனை தேடும்போது, அவருடைய கற்பனை கை கொண்டு நாம் உண்மையாக தேடும்போது நம்ம குடும்பத்துக்கு உடனே பதில் வரும், உடனே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. உங்கள் பாதப்படியிலே இந்த புதிய நாளிலும் நாங்கள் எல்லாரும் குடும்பமாக வருகிறோம்ப்பா. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் சந்திக்கணும். உங்களுடைய இரத்த கோட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்திரை போடுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால ஒவ்வொரு குடும்பத்தையும் அபிஷேகம் பண்ணுங்க. உங்கள் வல்லமையினால் நிரப்புங்க. ஜெப விஷயத்தை தாங்க. கிருபையின் வரலால் நிரப்புங்க. ஞான வரலால் நிரப்புங்க. உங்களுடைய கிருபையினால் நிரப்பி ஆசிரிங்க. வரங்களினால் நிரப்புங்க. கனிகளினால் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அப்படின்னும். வேதத்தை தியானிக்கூடிய கிருபை தாங்க. ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலும் தடைகளை விலக்கி எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். அவங்களோட வம்சத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணநாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் 100 மடங்கு அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். அவனோட சந்ததி பழுகி பெருகட்டும். திருமணம் முடிந்ததுக்கப்புறம் கற்பதின் இல்லாமல் இருக்குப்பா, கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமாக இருக்காங்க, தாய்மொழியை ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க, அப்புறம் வைத்தியர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் வயசு அதிகமாகிட்டு இருக்கு, ஏற்ற துணை தாங்க. எல்லா வாசல் திறந்தாங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தரோட கரத்தில் பண்ணிடும். படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் நாங்கள் எடுக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லாத வாழ்க்கை, அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. எந்தெந்த குடும்பம் விக்கிர வழிபாடு இருக்காங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்ப வேண்டும். பாவத்திலிருந்து வெளியில் வர வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ரட்சிக்கப்படணும். ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆவிக்குரிய சர்ச்சைக்கு போகணும். எல்லா வாசல் திறந்தாங்க. உங்கள் நாமம் மேம்படட்டும். காலை வேளையில் வேலைக்கு போகிறாங்க, கம்பெனி போகிறாங்க, விவசாயத்துக்கு போகிறாங்க. காலை வேளையில் எத்தனையோ குடும்பத்தில் வெளியில் போகிறாங்க, டிரைவிங் லைனில் போகிறாங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். இரத்த கோட்டைக்குள்ள வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து ராஜா. சகல விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உங்களுடைய கரத்தில் தாழ்த்தர் பண்ணிடும். எந்த நாட்டுக்குள்ளே இருக்காங்களோ, எந்த சூழ்நிலை எல்லாரையும் கற்று சந்திக்கணும். எத்தனையோ தேசத்துக்குள்ளே இருக்காங்க. அவங்களுடைய இதயத்தில் என்னென்ன பாரம் இருக்கோ அந்த எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி ஆசிரியங்க. சில குடும்பத்தில் இதயத்துக்குள்ளே பாரம் தான் இருக்குப்பா. கடன்கள் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கையில் பல கருத்தில் தோல்வி, அது எல்லாவற்றையும் மாற்றி இந்த வருஷத்தில் சகலமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். சமாதானத்தை கட்டிடுங்க. பரிபூர்ணமாக ஆசிரிங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்புங்க. என்னோட சமூகத்தில் காத்திருந்து அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். கிருபை தாங்க. எல்லா தேசமும் சுவிசேஷம் அறிவிக்கிற கிருபை தாங்க. பரிசுத்தவான்கள் உடைய கரத்தில் அப்படி தீர்காயுஸ் தாங்க. தேவனர்கள் எப்போ மினிஸ்டர் உடைய கரத்தில் அப்படின்னும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரிங்க. படிக்கிற பிள்ளைகள் விசேஷமாக தேவ ஞானத்தில் நிரப்புங்க. எத்தனையோ குடும்பத்தில் தாய்மார் இணைந்திருக்காங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. கால வேளையிலே சில குடும்பத்திலே கடனில் போராடிட்டு அந்த பிரச்சனைகளை ஒரு முடிவு கொண்டு வாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். எல்லா பலவீனத்தையும் நீக்கி போடுங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்க. உங்களுடைய தலைமையில கரங்களை தொட்டு சுகமாக்குங்க. எல்லா குடும்பத்தையும் உங்க நாம மேம்படட்டும். உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல எல்லா தேவைகளெல்லாம் சந்திங்க. விசாவுக்கா ஜெபிக்கிறங்க, மற்ற வேலைக்கா ஜெபிக்கிறங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. எத்தனையோ நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படணும், சம்பூர்ணமா ஆசீர்வதிக்கப்படணும். தடைகளை விளக்குங்கப்பா. தடைகளை விளக்குங்க. எல்லா தடைகளும் விலகி போட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா தடைகளும் விலகி போட்டு இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசிரிங்க. யாரெல்லாம் என்னென்ன சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எல்லா உபத்திரத்தை எல்லாம் மாற்றி பரிபூர்ணமா ஆசிரிங்க. எத்தனையோ தேவைகள் இருக்கு. இந்த எல்லா தேவைகளும் கத்து கூட சந்திக்கிறாங்க. யாரெல்லாம் என்னென்ன சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த எல்லா குடும்பத்தோட உபத்திரத்தில் கத்தை மாற்றி பரிபூர்ணமாக ஆசிரியம் உங்க கிருபையால் நிரப்பி ஆசிரிங்க. இந்த நாளை கத்தை பொருட்படுத்துங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் அப்படிடும். முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டுங்க. உங்க பிள்ளையோட கத்தை புரட்டு போங்க. தேவனுக்கு பிரியமில்லா இடத்துல நாங்கள் நிற்க கூடாதுப்பா. தேவனுக்கு பிரியமில்லா நபரை நாங்கள் சந்திக்க கூடாது.
இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துகிறோம், தேவ சித்தம் மட்டும் எங்கள் வாழ்க்கை நிறைவேற்றும். தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம், தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூப்பிடுங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சகல காரியங்களும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பரை தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்தவர்கள் கர்த்தர் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.